ஓம் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம் தீபத் திருநாளாம் தீபாவளி திருநாள் கொண்டாட்டங்கள். இன்று இரவே இந்த சந்திரோதயத்தோடு இந்த நரக சதுர்த்தசி திதி வந்து விடுகிறது. இது பொதுவாக வடநாட்டிலே ஒரு மாதிரியும் ஏனைய நாடுகளிலே ஒரு மாதிரியும் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே இவ்வாறு இந்த தீபாவளி பல வகையிலும் கொண்டாடிக்கொள்வார்கள். அவ்வாறு இந்த நரக சதுர்த்தசி திதியானது இந்த நரக அசுரனை கிருஷ்ண பரமாத்மா சத்யபாமாவோடு சென்று இந்த யுத்தத்தில் எடுக்கின்ற பொழுது சில நிமிடங்கள் மூர்ச்சித்து நின்ற கிருஷ்ணன் அந்த வேளையிலே சத்யபாமா அம்பெய்து நரகாசுரனை சம்ஹாரம் செய்த நேரம். இதனை முன்னிட்டு தான் இந்த தீபாவளி என்கின்ற கொண்டாட்டம். இந்த நரகாசுரனானவன் பிராக்ஜோதிஷபுரம் என்கின்ற தேசத்தினுடைய மன்னனாக இருந்தான். பிரம்மதேவனிடத்திலே வரம் பெற்றிருந்தான். தனக்கு அழிவு வரக்கூடாது என்று, அவ்வாறு அழிவு நமக்கு வருமாக இருந்தால் என்னுடைய தாயினாலே தான் அந்த அழிவு பெற வேண்டும் என்று வரம் கேட்டிருந்தான். அதனாலே எந்த தாயும் பிள்ளைகளை கொல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கையிலே தேவர்களை முனிவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி பல்வேறு கஷ்டங்களை கொடுத்து அவர்களை எல்லாம் துன்பத்துக்குள்ளாக்கியிருந்த வேளையிலே தேவர்கள் எல்லோரும் சென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்த பொழுது அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் கண்ணபிரான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகங்களிலும் அதர்மங்கள் தலை தூக்குகின்ற பொழுது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா. அவ்வாறு இந்த நரகாசுரனை சம்ஹாரம் செய்து அவனை சத்யபாமானவள் அம்பெய்து அவன் இறக்கின்ற தருணத்திலே
அவன் ஒரு வரம் கேட்கிறான். நான் வாழுகின்ற பொழுது யாருக்கும் எந்த நல்லதையும் செய்யவில்லை. எனவே நான் இந்த மரணித்த நாளை எல்லோரும் தீபங்கள் ஏற்றி வைத்து சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று வரம் கேட்டிருந்தான். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, நாளை திங்கட்கிழமை 20ஆம் திகதி ஐப்பசி மாதம் 3ஆம் நாள், இந்த தீபத் திருநாளாம் தீபாவளி நன்னாளிலே சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில், அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முன்கூட்டிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். வணக்கம்.